மேலே பார்த்தீங்களா ஃப்ரீயாக இருக்குது ரோடு பார்த்தீங்களா பாருங்க. இப்போ நாங்கள் அங்கே பாபா கோயில்கிட்ட சாப்பாடு வாங்கணும். இப்போ கொண்டு போகிறோம், சின்ன கரைக்கு போகிறோம் பாருங்க. பாருங்க பயம் ஸ்பீடாக ஓட்டுறான் பாருங்க. 40 போகிறாராமா. பரவாயில்ல, அவ்வளவே போட்டு பரவாயில்ல. இவர் வேணும்னே ஸ்பீடு பிரேக்கில் குழிக்குள்ளே விடுவார். நீங்களே சொல்லுங்கள், வேணும்னே விட்டு என்னை திட்ட வைப்பான். இதுதான் இவனோட வேலை, திட்டுறது தான் என்னோட வேலை. அப்படி பார்த்தீங்களா, நான் தான் அதுக்கு தான் உங்களை வேண்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கொசரம் நீங்கள் வேண்டிக்கங்க. ஏன்னா எனக்கு இத்தனை நாளாக தெரியாது சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது. நீங்கள் வேண்டிக்கங்க. எனக்கு முதல்ல அதை பற்றி தெரியாது. இங்கேயே இவ்வளோ கூட்டானா கோயம்புத்தூரில் விலக முடியல. அதுக்குள்ளே ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறாங்க. அந்த பசங்களுக்கு வயசானவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுக்குள்ளே கல்யாணமானவங்க வயசானவங்க எல்லாரும். முதல் கூட எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ என் புள்ள இந்த வேலைக்கு வந்தக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா பார்க்குறேன். ஏன்னா நான் என் புள்ள கூட கூட அப்போ தான் பார்க்குறேன். அந்த பசங்க வேகமாக கொண்டு போய் இந்த ஆர்டர் முடித்தா இவ்வளோ பணம், அந்த பணத்துக்கு ஓடுறாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஓடுறாங்க இந்த வண்டியில். 24 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ஆர்டர் முடித்து ஒரு டார்கெட் இருக்குதுங்க, பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடவுளே, அந்த பிள்ளைங்களுக்கு. ஆமாம், அவங்க உன்னை யார் இந்த வேலைக்கு போக சொல்கிறாங்க? ஓகே தான். அப்படி அவங்க சொல்லுவாங்க. அது நீ அது புரியுது, சொல்லுவாங்க தான். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பையன் உலகம் தெரியாம வாழ்ந்துட்டான்னு. நம்ம மக்கள் தான் முட்டா மாதிரி உலகம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை வச்சு ஏமாத்திட்டு இருக்காரு தலைக்கு மேல. நீ லூஸ் மாதிரி பேசாம அமைதியாரு. நான் இந்த வேலைக்கு வர்றவங்க நான் சொல்கிறேன், அவங்க என்ன பாடுபடுறாங்க. வண்டி எடுத்து உட்காந்துட்டு பெற்றவங்க தான் காரணம். அப்புறம் அதான் படிப்பு கிடைக்கலையே யாருக்கு. படித்தவங்க எல்லாமே படித்த வேலைக்கே போகல. பாவம், எத்தனை பசங்க குடும்பத்துக்கோசரம் அந்த படிப்பு. நாங்கள் சரி நம்பி தான் படிக்க வைக்கிறோம். போடா லூசு. ஆமாம், நம்பி அவங்க நீங்கள் நம்மளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. புரியுது நீ சொல்கிறது. இந்த நம்மளை ஏமாத்துன மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஏமாந்துட்டு தான் இருப்போம். இந்த வீட்டை நம்ம 5 காசு எடுக்காமல் எழுதி கொடுத்துட்டு இதை வந்துட்டோம் பாரு. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அப்புறம் ஏமாறுறவங்க என்ன மாதிரி ஏமாறுறவங்க. என் தங்கச்சி வேற கூப்பிட்டு இருக்கா. எது கூப்பிட்றா தெரியல. ஒரே நிமிஷம். பாய்.